கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, Is marriage meant for happiness or stability? இந்த டாபிக் பத்தி தாங்க நாங்க இன்னைக்கு பேச போறோம். இந்த டாபிக்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் ரொம்ப ஒரு குரூஷியலான டாபிக்னு சொல்லலாம். எப்படின்னா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்கல்ல, அவங்கெல்லாம் லவ் பண்ணும்போது என்ன இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிப்பாங்க, அடிக்கடி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க மேரேஜ்குள்ளே போகும்போது த மெயின் திங் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ப்ராப்ளமும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ப்ராப்ளம் சொல்லும்போது என்ன ஆகும்னா, அந்த லவ்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ லவ் யூன்னு சொல்றதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு அந்த ஒய்ஃபுக்காகவோ இல்லைன்னா அந்த பார்ட்னருக்காக ஓட ஆரம்பிப்பாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த பார்ட்னருக்கு என்ன இடம், கல்யாணத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ணும்போது இப்படியெல்லாம் சொன்னியே, இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்கிறது உண்டு. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஆனால் எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெபிலிட்டி. நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம்ல, ஹாப்பினஸ் முக்கியமா ஸ்டெபிலிட்டி முக்கியமானு கேட்குறோம்ல. ஸ்டெபிலிட்டின்றது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸ்டெபிலிட்டினா என்னன்னா, நம்மளோட நிலைத்தன்மை. எப்படி நம்ம ஹார்ட்ஷிப்ஸில், இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸில் டவுன் ஆகிட்டீங்க, இல்லைனா வேலை சடனாக போயிடுச்சு, அந்த நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்டோட இல்லைனா உங்கள் பார்ட்னரோட எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, என்ன நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் அவங்களுக்காக போராடுறீங்க, இல்லைனா அந்த போராட்டத்தோட எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. அதை தான் இன்னைக்கு பாயிண்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஹாப்பினஸ் முக்கியமா இல்லைனா ஸ்டெபிலிட்டி முக்கியமானது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹாப்பினஸ் இஸ் ஃபீலிங், பட் ஸ்டெபிலிட்டி இஸ் அ டிசிஷன். ஹாப்பினஸ்ன்றது ஒரு சீசன் மாதிரி, அப்பப்போ வந்துட்டு போவோம். நம்ம சந்தோஷமாக எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், எவ்வளோ நம்மலாம் பேசுவோம். ஒரு போல்டான டெசிஷன் எடுக்கிறது. இப்போ ஹாப்பினஸ்ன்றது ஐ லவ் யூ சொன்னால் நம்ம ஹாப்பி ஆகிடுவோம், இல்லைன்னா ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா நம்ம இதாகிடுவோம். ஆனால் ஸ்டெபிலிட்டின்றது நமக்கு ட்ரஸ்ட் வர்றதான் ஸ்டெபிலிட்டி. அந்த நம்மளோட லவ், அந்த மேரேஜ் வாழ்க்கையை ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். எப்போவுமே ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபவுண்டேஷன் நல்லா போட்டால் தான் அது ஸ்டேபிளாக நிற்கும். அதே போல் தான் இந்த ட்ரஸ்ட் வர்தி, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், நம்மளோட இன்னும் சில தேவைகள்லாம் இருக்குல்ல, இதை அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு இது இல்லையேன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிளான இன்கம் இருக்கா, இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் டெய்லி நம்ம விட்டு கொடுத்து பேசுகிறோமா, நம்மகிட்ட ஈகோ இருக்கா, இல்லைன்னா நம்மகிட்ட லவ் இருக்கான்னு சொல்லி அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுமே ஒழிய, நீங்கள் இது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணல, நீ எனக்கு இது பண்ணல, நீ எனக்கு அது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஃபவுண்டேஷன் கொலாப்ஸ் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி கிரியேட் சேஃப் பிளேஸ் ஃபார் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்க்கே ஸ்டெபிலிட்டி தான் கிரியேட் பண்ணி கொடுக்குமே. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்ம பார்ட்னர் நம்மளை ரொம்ப ப்ரொடெக்டாக வச்சுக்கிறது, செக்யூர்டாக வச்சுக்கிறது, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட்வர்தியாக வச்சுக்கிறது. அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாலும் நம்மகிட்ட சொல்கிறது, இல்லைனா டெய்லி நம்ம பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நாங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்வர்தி சொல்லியிருக்கோம், இன்னும் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதே போல தான் அதை நம்ம எப்போ ரெகுலராக பண்ணிகிட்டே வரோமோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆகும். அப்படி உங்கள் லைஃப்பில் அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆக ஆக அந்த ஹாப்பினஸ் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ நீங்கள் போய் தேட வேண்டாம். ஹாப்பினஸை நீங்கள் போய் தேடணும்னு அவசியமே இல்லை, அதாவே வந்துடும் உங்ககிட்ட. எப்படி நம்ம வெளியே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறோமோ, அதே போல தான் இந்த ஹாப்பினஸ் நம்ம பார்ட்னர்ஸ்குள்ளே வேணுன்றதுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் ஹாப்பினஸ்ன்றதே நமக்குள்ளே ஃபார்ம் ஆகும். பாயிண்ட், ஹாப்பினஸ் ஒரு சீசனல் மாதிரி, இதே ஸ்டெபிலிட்டின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போல். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்கிற வருஷம் ரொமான்ஸ் வருஷம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல்லாக அதை ஜாலியாக போயிடும். ஃபஸ்ட்டு வருஷம்னு கூட சொல்ல முடியாது, அந்த ஹனிமூன் போயிட்டு வர வரைக்கும் அவ்வளோ ஒரு க்ரேஸாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ரொட்டீன் லைஃப் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் வேலைக்கு போவீங்க, வீட்டுக்கு சமைக்கணும், இதெல்லாம் ஆரம்பிக்குதுல்ல. அந்த ஆரம்பிக்கும் போது அடுத்தது வரும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பீரியட் வரும். என்னடா இது ஒரே ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோமேனா, இது இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது ஸ்ட்ரெஸ் பீரியட் வரும். இதெல்லாம்
வேணும், இதெல்லாம் நல்லா போகணும். அப்புறம் என்ன இருக்கும்னா உங்களுக்கு growth பீரியடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இவங்களுக்கு சடனாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கே கூட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றது இந்த ஸ்டெபிலிட்டி தான் டிசைட் பண்ணும். ஹாப்பினஸ்ல நீங்கள் இருக்கிறீங்க, இல்லைன்னா ஹாப்பியான மூட்லேயே நாங்கள் இப்படியே பண்ணி முடிச்சிருவோம், அப்படி இப்பயே இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்ம 2 பேர் ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், ஒரு growth வருதுன்னா என்ன பண்ணணும், ரொட்டீன் லைஃபுக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ணால் நல்லா இருக்கும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் உட்காந்து பேசி ஆரம்பிக்கும் போது தான், இல்லைன்னா பேசும்போது தான் ஒரு நல்ல ஒரு சீசன் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அந்த ஹாப்பினஸ்ன்றது அந்த சீசனை ஸ்டெபிலிட்டின்ற அந்த ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். இல்லையா எல்லா சீசனுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அதே ஸ்டாக்னண்ட்டான லைஃப்பில் வந்து இருந்துருவீங்க. ஸோ என்னென்ன பண்ணணுன்றது தீர என்னென்ன பண்ணணுன்றத நல்லா பேசி முடிவெடுத்து, இதுதான் நம்ம லைஃப், இப்படிதான் நம்ம போகுது, நீயும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறோன்றத நல்லா கரெக்டாக பேசிட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்கள் லைஃப்பை. ஸ்டெபிலிட்டி ப்ரிவென்ட்ஸ் ஸ்மால் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஃப்ரம் பிகமிங் அ பிக் கிராக். இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்டெபிலிட்டின்றது அந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சின்ன சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே சண்டைனா நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க மாட்டீங்க. என்ன பிரச்சனையோ அதை மட்டும் தான் பார்த்து சண்டை போடுவீங்களே ஒழிய உங்கள் 2 பேருக்குள்ளே நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட மாட்டீங்க. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸ்டெபிலிட்டின்ற இருந்துச்சு உங்கள் 2 பேருக்குள்ளே ஸ்டெபிலிட்டின்ற ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும், இல்லை என்ன டிஸ்அக்ரிமெண்ட் நம்ம 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தாலுமே அது ஈஸியாக வந்து ஓகே எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரி நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லி விட்டு கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போவீங்களே ஒழிய அது எப்படா நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த நிலைத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் இல்லாமலாம் எந்த லைஃப்மே இருக்காது. ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் 2 பேர் கை கோத்துட்டு அதுக்கிட்ட சண்டை போடுவீங்களே ஒழிய உங்கள் 2 பேர்கிட்ட சண்டை போட மாட்டீங்க. 5th பாயிண்ட், ஹாப்பினஸ் க்ரோஸ் ஃப்ரம் ஷேர்ட் எஃபர்ட். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் ஹாப்பினஸ். லவ் முக்கியங்க. லவ் வந்து என்ன சொல்கிறது, அது டெம்பரரி அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அது எப்போ வந்து ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது தான் இருக்கும். இது எப்படி வந்து ஷேர்ட் எஃபர்ட்டில் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து எப்போதுமே உங்கள் டைம் ஷேரிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. வாட் எவர் எவ்வளோ தான் கிரிட்டிக்கலான ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் இருந்தாலுமே குவாலிட்டி டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து உங்களுடைய ஸ்டெபிலிட்டி டுவர்ட்ஸ் வந்து ஹாப்பினஸ் ஷேர்டாக வந்து இருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பசங்க இருக்காங்க அப்படின்னா பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட நடந்துக்குங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு பழங்காலத்து ஆள் மாதிரி இல்லாமல் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இதை வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து வெளிப்படுத்துங்க. அது வந்து சில காமெடிஸாக இருக்கும், சில வந்து கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் சிட்சாட்டிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும். ஷேர் பண்ணிங்கன்னா யார் எது பண்ணாலுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இது அப்ரிசியேஷன் பண்ணுறதுனால நாட் ஓன்லி யூ ஆர் ஷோயிங் லவ் டு தெம், அவங்களுடைய சின்ன வேலையை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து அங்கீகாரப்படுத்துறீங்க. யூ ஆர் மேக்கிங் தெம் ஃபீல் ஒர்த். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் வந்து இந்த வேலை செய்கிறனால அவங்க யோசிச்சுப்பாங்கல்ல, என்னடா இந்த வேலையே செஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஓகே நம்மளுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து எது பண்ணாலும் வந்து ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. சேம் ஒய்ஃபும் என்ன பண்ணுங்கள், அவங்க செய்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, ஹாப்பினஸ் 2 பேருமே நீங்கள் இது ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஸ்டேபிளாகவும் ஹாப்பினஸாகவும் லவ்விங் லைஃபாகவும் இருக்கும். 6th பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி பில்ட்ஸ் லாங் டேர்ம் அட்ராக்ஷன். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் மாற மாட்டீங்கன்ற வந்து ஒரு தைரியம் வந்து அவங்க பார்ட்னருக்கு வந்து கிடைக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஸ்டெபிலிட்டி இன் லாங் டேர்மில் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். லாங் டேர்மில் ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணுங்கள்.
இப்போ வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணாலும் சரி, ஒருத்தர் ஒர்க் பண்ணி ஒருத்தர் வந்து ஹவுஸை வந்து பார்த்துக்கிட்டாலும் சரி, அந்த 2 பேருமே என்ன பண்ணுங்க, 2 டைப் ஆஃப் பீப்புளும் உங்களோட கோலுக்கு வந்து செட் பண்ணிட்டு, அந்த கோலுக்கு நீங்க டெய்லி வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணி, அதுக்குண்டான சேவைகள், அதாவது அதுக்குண்டான வேலைகள் நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே உங்களோட ஃபியூச்சர் ஸ்டெபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல. இப்போ அப்பா அம்மாலாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி இதுதான் பேசுவாங்க. ஏன் சொந்த வீடு இருக்கணும், ஏன் வந்து சொந்த நிலம் இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து கண்டிஷன்ஸ் போட்டு கேட்குறாங்களா. இதுதான் இப்போ இன்கேஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் போச்சு, வேலை போச்சுன்னா கூட அவங்க வந்து அந்த அதை வச்சு பொழைச்சிப்பாங்க அப்படின்றது யோசிச்சு தான் அந்த மாதிரிலாம் கேட்டு மேரேஜ் பண்ணி விடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாதவங்களும் நிறைய பேர் வந்து பயங்கர ஜாம்பவான்களும் பெரிய பெரிய ஆளாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே வந்து விஷயம் கிடையாது. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும் என்ன சூஸ் பண்ணுறீங்க, என்ன வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வந்து பண்ணுறீங்க, ஸ்டேபிளாக லாங் டேர்முக்கு வந்து என்ன கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய விஷயம் வந்து பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களோட லாங் டேர்மாக ஸ்டேபிளாக உங்கள் மேரேஜ் லைஃப்பை வச்சுக்கோங்க. 7th பாயிண்ட், ஹாப்பினஸ் இஸ் லவ். இப்போ எப்படி ஒரு மாடு வந்து அப்படி கத்துமோ அது மாதிரி தான் ஹாப்பினஸ் இருக்கும். ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி குவைட். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஹாப்பினஸ் வந்து ஒரு லவுடான லாஃப்டர்லையோ ஒரு எக்ஸைட்மெண்ட்லையோ ஹாப்பினஸ் இருக்குங்க. அது எவ்வளோ நேரம் இருக்கும் ஹாப்பினஸ்? மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ், ஆர்எல்ஸ் வந்து அது மிஞ்சி போனால் ஒரு 2 hours நீடிக்கும்னு நினைக்கிறேன். எதனா ஒரு புது கார் வாங்குறீங்க, எதனா வந்து ஒரு புது சோஃபா வாங்குறீங்க, ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, எதனா ஒரு புது விஷயம் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இது வந்து அந்த விஷயம் பழசாகிற வரைக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். பட் ஸ்டெபிலிட்டி ஏன் ஹாப்பினஸோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஸ்டெபிலிட்டியில் வந்து ப்ராக்ரஸ் இருக்கும். ஹாப்பினஸ் வந்து அந்த டைம் வந்து ஜாய் பண்ணுவோம், இன்ஸ்டண்ட்டாக வந்து என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான் முடிஞ்சிடுங்க. ஆனால் ஸ்டெபிலிட்டி, அந்த ஹாப்பினஸ் வந்து நீடிக்கணும் பார்த்தீங்களா, லைஃப் லாங் நீடிக்கணும் அப்படின்றது தான் ஸ்டெபிலிட்டி. அப்போது ஹாப்பினஸ் முக்கியமா ஸ்டெபிலிட்டி முக்கியமா அப்படின்ற டிபேட் இல்லை இது. ஹாப்பினஸ் இருக்கணும், ஆனால் அந்த ஹாப்பினஸ் வந்து ஸ்டேபிளாக நம்ம லைஃப் லாங் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி. அப்போ ஏன் அதனால தான் ஸ்டெபிலிட்டி வந்து குவைட்டாக இருக்கும். இப்போது மில்லியனர் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒரு சம்பாதிப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து காரு வீடு பங்களான்னு எல்லாம் வாங்கிட்டு எல்லாமே லோனில் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து பயங்கரமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையான மில்லியனர் யாருன்னா சம்பாதிப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டெபிலிட்டி. நான் சொன்ன இந்த 2 கம்பேரிசனில் எது சூப்பர்? ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க ஹாப்பினஸ், செகண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ஸ்டெபிலிட்டி. அவங்க அந்த டைம் வந்து யோசித்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லாமல் அவங்க ஸ்டேபிளாக ஒரு ஒர்க் ஃப்ளோ எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா, அப்போ மேரேஜ் கப்புள்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்க உங்கள் எல்லாருக்கும் ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 8th பாயிண்ட், டஃப் டைம் டெஸ்ட் ஸ்டெபிலிட்டி நாட் ஹாப்பினஸ். இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல வந்து ஹாப்பினஸ் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படியே போய்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்பொழுதுமே ஒரு டஃப்பான டைம் வரும்போது ஹாப்பினஸ் அங்கே டெஸ்ட் ஆகுது. அந்த இடத்துல அந்த டைம் வந்து நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்ஷூர் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து எதனா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களை காப்பாற்றும். கரெக்டா? அது இல்லாதவங்க தான் நிறைய பேர் வந்து வெளியில் கடன், வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் அப்படி வந்து போயிடுவாங்க. அந்த நம்ம ஹாப்பினஸாக இருந்த டைமில் அந்த ஹாப்பினஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எதுவுமே வந்து டஃப் டைமில் வந்து கை கொடுக்காதுங்க. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, யாராச்சும் வந்து ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் வந்து நம்ம இப்போ வந்து எதனா ஒரு கேதரிங்க்கு, பர்த்டே பார்ட்டிக்கு எதனா வந்து அவங்கள வந்து கூப்பிடுவோம். ஹாப்பினஸ் டைம் நம்மளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும். ஓகே, நான் எல்லாருமே சொல்லலை, எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லலை, நம்ம எல்லா மேரேஜ் லைஃப்பையும் நான் சொல்லலை. நம்மளுக்கு எதனா பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் சேர்த்து வச்சது உங்ககிட்ட இருக்கிறது தான் வந்து கை கொடுக்குமே தவிர சுற்றி இருக்கவங்களாம் வந்து அந்த டைம் வந்து அமைதியாயிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, சர்க்கிளில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் வந்து 1,00,000 பேர் இருக்காங்க, ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் அந்த ஹாப்பினஸில் இருக்கிற சரௌண்டிங்கான பீப்புள் எப்போதுமே வந்து இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் வேஸ்ட்டுங்க. நீங்கள் அது மாறாக அந்த டைம்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, வாட் எவர் யூ இன்வெஸ்ட் வித், நீங்கள் கோல்டில் இருக்கட்டும் எதில் இருந்தாலும்
அப்படி இன்வெஸ்ட் பண்ணி வச்சதுலேருந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பாருங்க, அதுதான் டஃப் டைமில் கை கொடுக்குமே தவிர இதெல்லாம் வந்து கை கொடுக்காது. ஸோ ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் அ பாசிங் க்ளவுட். ஸ்டெபிலிட்டி இஸ் அ, இப்போ வந்து எப்படி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஹிமாச்சல் பிரதேஷில் எப்போதுமே பனி பெஞ்சிட்டு இருக்கும், எப்பயாவது வெயில் அடிக்கும். அதுதாங்க ஸ்டெபிலிட்டி. எப்பொழுதுமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நல்லது நடக்கணும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்காஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஆர் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். நீங்கள் வந்து ஹாப்பினஸ் ரீதியாக வந்து வாழ்கிறீங்க அப்படின்னா யூஆர் இன் அ சிட்டி லைஃப் வேர் த க்ளவுட் கம்ஸ், ரெயின்ஸ் அண்ட் கோஸ் அவே. அப்படி தாங்க லைஃபு. இதை வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்கள் லைஃப் வந்து எப்போதுமே நீங்கள் டஃப் டைம்ஸில் ஸ்டேபிளான, நீங்கள் சேர்த்து வச்சது உங்கள் மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் வந்து அக்வயர் பண்ணது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அந்த டைம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டஃப் டைம் வந்தாலும் எந்த டைம் வந்தாலுமே அது உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி வைக்கும். ஸோ ஸ்டேபிளாக இருங்க, ஹாப்பினஸ் ரீதியாக இருங்க. ஆனால் அது வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகாதீங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்பு, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்.